Hi dears, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சூப்பரான குக்கீஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். மழை காலம் ஆரம்பிச்சாலே ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு வர்றது டீ தான். ஸோ அதுக்கு கூட ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன்ல இந்த கோகனட் குக்கீஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். டீ பிளஸ் குக்கீஸோடைய காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 60 கிராம் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு அன்சால்டட் பட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு மேஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே ஐசிங் சுகர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 100 கிராம்ஸ் வந்து ஐசிங் சுகர் வந்து எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் பவுடர் சுகருமே ஆட் பண்ணலாம். ஐசிங் சுகர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பிஸ்கெட் ஆர் குக்கீஸ் வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பவுடர் சுகருக்கும் ஐசிங் சுகருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்ப்போம். பவுடர் சுகர்னா ஒன்றுமே கிடையாது. நார்மல் நம்ம டீ காஃபிக்கு யூஸ் பண்ணுற சுகரை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது வந்து பவுடர் சுகர். ஐசிங் சுகர்னா சுகரை ரொம்ப ஃபைன் பவுடராக வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். அதை சேவ் பண்ணணும், மறுபடியும் கிரைண்ட் பண்ணணும், சேவ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட 4 to 5 டைம்ஸ் நம்ம பண்ணி எடுக்கும் போது ரொம்ப ஃபைனான பவுடர் சுகர் வந்து கிடைக்கும். அது கூட கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதுதான் ஐசிங் சுகர். ஸோ இப்போது இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா மைதாவும் பேக்கிங் பவுடரும் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மைதா வந்து பார்த்திங்கன்னா 120 கிராம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா சேவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பட்டர் கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணாதான் டோ ஃபார்முக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணி அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும் போது தான் வந்து அது டோ ஷேப்புக்கு வந்து கிடைக்கும். நம்ம எடுத்தோடனே வந்து மில்க் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி பொறுமையாக வந்து பட்டர் அந்த ஃப்ளார் எல்லாமே ஒன்று சேர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்பேச்சுலா கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட் இது கூட 50 கிராம் வந்து டெசிகேட்டட் கோகனட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உதிரி உதிரியாக தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எனக்கு மில்க் வந்து தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அகெயின் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்பேச்சுலாவிலே மிக்ஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஹேண்டில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு டோ ஃபார்முக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் மொத்தமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவே போதுமானது தான். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மில்க் வந்து எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணணும். மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்கியாக இருக்கும் நம்மளுடைய டோ. கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய டோ வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்த்து பார்க்கும் போது வரைக்குமே எனக்கு வந்து பேட்டர் வந்து கிடச்சிது. இப்போது ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா குட்டி குட்டி பாலாக வந்து மேக் பண்ணிவிட்டு நடுவில் நம்மளுடைய உள்ளங்கை வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்கும். மெயினாக இந்த மாதிரி குக்கீஸ் ஆர் பிஸ்கெட் நம்ம பண்ணும் போது சைடுலேயும் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெடிப்பு வந்து இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கரெக்டாக வந்து பேக் ஆகி கிடைக்கும். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராக்கியாக வந்து இருக்கும் நம்மளுடைய குக்கீஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு குக்கீஸும் வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சின்ன பாலாக ரவுண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்கும். சைடில் இருக்கிறதெல்லாம் கிராக்கெல்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா டெசிகேட்டட் கோகனட்டில் நல்லா கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேயில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு ஓடிஜில் பிளாக் கலர் ட்ரே கொடுப்பாங்க இல்லையா, அந்த ட்ரேல தான் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குக்கீஸும் வந்து ஷேப் பண்ணதுக்கப்புறமா பட்டர் ஷீட் போட்டுட்டு நல்லா கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி குக்கீஸை வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காக கேப் விட சொல்கிறேன்னா பேக் பண்ணி எடுக்கும்போது சைஸ் வந்து டபுள் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்து குக்கீஸை வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாலையும் ரவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெஷர் கொடுத்து சைடில் இருக்கிறதுலாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டெசிகேட்டட் கோகோனட்டில் நல்லா கோட் பண்ணிவிட்டு
ட்ரேயில் வந்து கேப் விட்டுட்டு குக்கீஸை வந்து ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றுத்தையுமே ஷேப் பண்ணி ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளாட்டாக வந்து ஷேப் பண்ணி எடுக்கக்கூடாது. அது பேக் ஆனதுக்கப்புறமா ரொம்ப வந்து தின்னாக இருக்கும். ஷேப் பண்ணும்போது மட்டும் கவனமாக ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்க மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் குக்கி கட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அதோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு குக்கீஸும் ரெடி பண்ணி நீங்கள் வந்து ட்ரேயில் வந்து அசம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொல்லியிருக்க கிராம் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணும் போது கிட்டத்தட்ட 340 கிராம் மெஷர்மெண்ட்டில் இருக்க டோ வந்து எனக்கு கிடைச்சிது. இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் 12 பிஸ்கெட் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய குக்கீஸ் எல்லாமே எடுத்து ஓடிஜிக்குள்ளே வச்சுட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக 15 மினிட்ஸ் ஆச்சு பேக் ஆகி கிடைக்கிறதுக்கு. உங்களுக்கு இது கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். டைமிங் ஒவ்வொரு ஓடிஜிக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனாலே நம்மளுடைய குக்கீஸ் வந்து பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எடுத்த உடனே நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரேக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்டியாக நம்மளுடைய குக்கீஸ் வந்து இருக்கும். இது பேக் ஆகும்போது வீடே நல்லா வாசனையாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா பிரேக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு. இல்லைனா ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குக்கீஸ் வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட 20லேருந்து 25 குக்கீஸ் வந்து கிடைச்சது. உங்களுக்கு பிரேக் பண்ணும் போதே தெரியும் இதோடைய டெக்ஸ்சர் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேக்கிங் ரிலேட்டட் வீடியோ வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.